ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th லெசனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 4th லெசன் வந்து எதை பற்றி அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்குள்ளே இப்போ தான் நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன எசென்ஷியல் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த 4th டாபிக். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இப்போ தான் டீப்பராக உள்ளக்க வந்து என்ட்ரு ஆக போகிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் நோட்லாம் எடுத்து பென்லாம் எடுத்து ரெடியாக இருங்க. நிறைய விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புவிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 4th லெசனுக்காக நன்றி. இந்த ஆசீர்வதிச்சு தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரை நல்லா சொல்கிறதுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கற்றுக்கிறவங்களும் ஆண்டவரை நல்லா கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மோரோவர் ஆண்டவரை, இது மூலியமாக ஆண்டவரை நாங்கள் பல பேர்த்துக்கு உங்களுடைய பாடல்களை கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ எசென்ஷியல் நீடு ஆஃப் அ ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. இப்போது ஒரு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம். நமக்கு என்னென்ன வேணும், இந்த ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ரூம் வேணும். 99% இந்த ரூம் வந்து நம்ம தனியாக இதுக்குன்னு பில்டு பண்ண போகிறதில்ல. இருக்கிற ரூம் வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூம் வந்து எந்த ரூமாக இருக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2-3 ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது, நான் எந்த ரூம் வேணாலும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒரு ரூம் வேணும், அவ்வளோதான். அது ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அன்யூஸ்டு ரூமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ரூமை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு பிசியோ இல்லை ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டரோ, எது அஃபோர்டபுளாக இருக்கோ இல்லை எது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கோ அதை நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு தனியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. நம்ம ஃப்யூச்சரில் வர லெசன்ஸில் நம்ம எப்படி நம்ம வந்து இதை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தலாங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ நம்பர் 1 பார்த்திங்கன்னா ரூம். நம்பர் 2 வந்து ஒரு கம்ப்யூட்டர். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு செட்டப்புக்கு தேவையான ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ரிடாமினன்ட் நீடாகவே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். 3வது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். உங்கள் பிசிலேயே ஒரு இன்பில்ட் ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான சாங்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆடியோ இன்டர்ஃபேஸ் வேணும். ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைக்ரோஃபோன் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளோட வாய்ஸோ, நம்ம கிட்டாரோ, நம்ம ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து கம்ப்யூட்டரில் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு மைக்ரோஃபோன் வேணும். மைக்ரோஃபோனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். இயர்ஃபோன் ஒத்து வராது, ஹெட்ஃபோன் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஹெட்ஃபோன் நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ மானிட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஸ்பீக்கர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு கேட்க போகிறோம். ஸோ ஸ்பீக்கர், நல்ல ஸ்பீக்கர் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ், நல்ல குவாலிட்டியான கேபிள் நம்மளுக்கு வேணும். ஸோ இது தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டூடியோவுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா DAW, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஸோ ஒரு DAWங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு தேவையானது. இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக இருக்க வேண்டியது. இப்போ மேண்டேட்ரியான எல்லா ஐட்டம்ஸை பற்றி பேசியாச்சு. அப்புறம் சில ஆக்சசரிஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான ஆக்சசரிஸில் ஒன்று வந்து மிடி கீபோர்ட். இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஆனால் இருந்தால் உங்களுடைய ப்ராசஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக முடிச்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஒரு மிடி கீபோர்டு வந்து இப்போ நிறைய கீபோர்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கிடைக்குது. நெக்டாரில் இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டூரியா, எம்ஆடியோவில் கீபோர்டு. ஸோ நிறையா கிடைக்குது. ஆனால் உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கீபோர்டு இருக்குது அப்படின்னா அந்த கீபோர்டு மிடி டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுமாங்கிறத பாருங்கள். உங்கள் கீபோர்டுக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு USB கேபிள் சொல்கிறதுக்கு வழி இருக்குது. ஸோ இதுதான் USB கேபிள், தெரியுதுங்களா? இந்த USB கேபிள் வந்து பிரிண்டருக்கான கேபிள். இந்த லேசர் பிரிண்டருக்கெலாம் யூஸ் பண்ணுற கேபிள். பிரிண்டர் கேபிள் நீங்கள் வெளியே கேட்டிங்கன்னா இந்த கேபிள் தருவாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ப்ளக்இன் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் சொருகிட்டிங்கன்னா இட் வில் ஒர்க். இது வந்து ஒரு மிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயமாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு தேவையானது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு தேவையானது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைக்ரோஃபோன்.
ஸோ உங்களுக்கு தேவை ஒரு மிடி கேபிள் வேணும், ஒரு மிடி ஜென்ரேட் பண்ணுற மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐசோலேஷன் மவுண்ட் வேணும். ஸ்பைடர் ஷாக் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மைக்கை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடும். பாருங்க, ஸ்பைடர் ஷாக் மவுண்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மைக்ரோ ஸ்டாண்டில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைக்ரோஃபோனை வந்து சொருகி வச்சிடலாம். ஸோ சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மைக்ரோஃபோனுக்கு எந்த ஒரு ஷாக்கும் இருக்காது, எல்லா ஷாக்கையும் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது, ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் ஆகும். மைக்ரோஃபோன் ஷாக் அப்சார்பிங் ஐசோலேஷன் ஷீல்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பாப் ஃபில்டர். இந்த பாப் ஃபில்டர் வந்து இப்படி இருக்கும், பாட்டுக்கு மைக்குக்கு முன்னாடிக்கு இப்போ பேசும்போது வெடிக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணுன்னா கவர் பண்ணி எடுத்துரும். பி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா அதை பிடிச்சிரும். ஸோ பாப் ஃபில்டர் வந்து நம்மளுக்கு கைக்கு முன்னாடி இருக்கணும், இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அது இல்லாமல் கிட்டார் இருந்துச்சுன்னா கிட்டார் கேப்போ, இது வந்து ஒரு டைப் ஆஃப் மிடி கேபிள். பழைய காலத்து கீபோர்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு மிடி கேபிள் இது. இங்கே பாருங்கள், ஒரு வேளை உங்கள் கீபோர்டில் யூஎஸ்பி இல்லை அப்படின்னா இந்த மிடி கேபிளை நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ், இந்த மாதிரி மியூசிக் ஸ்டாண்டு இல்லைனா இந்த மைக்ரோஃபோன் ஸ்டாண்டு இல்லைனா இது மைக்ரோஃபோன் ஆர்ம், இந்த ரேடியோ ஜாக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மைக்ரோஃபோன் ஆர்ம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். மைக்ரோஃபோன் ஆர்ம் வந்து 200-300 தான் வரும். நீங்கள் ஸ்டாண்டு வாங்கினா ஒரு 700-800 அவ்வளோ வரும். ரொம்ப சீப்பாக பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த விஷயம் எல்லாமே மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் ஸ்டாண்டு தான் வாங்கணுமா, நான் ஆர்ம் வாங்கிக்கலாம்னா இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஆர்ம் யூ கேன் பை. நான் ஸ்டாண்டு வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது இல்லை. இதெல்லாம் சில விஷயம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப் ஃபில்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பி சவுண்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்டு, இந்த சவுண்டு எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஷாக் மவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஷாக் மவுண்ட் இருந்தால் இருக்குன்னா, சில பேர் வந்து தெரியாமல் கீழே வந்து காலை வந்து பாட்டு பாடும்போது தட்டும்போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஷாக் வந்து கிரியேட் ஆகும். அது ஸ்டாண்டு வழியாக எங்கே போகும்னா மைக்குக்கு போகும். இன்கேஸ் நீங்கள் ஷாக் மவுண்ட் போடலைன்னா உங்கள் மைக்கில் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்கும். ஷாக் மவுண்ட் போட்டுருந்தீங்கன்னா ஷாக் மவுண்ட் என்ன பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்கள் ரூம் வந்து அன்ட்ரீட்டட் ரூம்னு வச்சுக்கோங்களேன், அக்கோஸ்டிக் பண்ண முடியல அப்படின்னா இந்த மைக்கை சுற்றி ஒரு செமி சர்க்கிளுக்கு வந்து ஐசோலேஷன் பேனல் ஒன்று இருக்கும், ஐசோலேஷன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோஃபோனை வந்து ரிஃப்ளெக்ஷன் சவுண்டு திரும்ப அதுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது வந்து தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் நம்ம ஸ்டூடியோவுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஃபார் தி ஸ்டூடியோ பார்த்துட்டோம். என்னென்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன மெயினானது வந்து ரூமு, செகண்டு ஒரு பிசியோ லேப்டாப்போ இல்லை ஒரு மேக்கோ கம்ப்யூட்டர், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் மீடியம், தேர்டு என்னது ஆடியோ இன்டர்ஃபேஸ், ஃபோர்த்து மைக்ரோஃபோன், ஃபிஃப்த்து ஹெட்ஃபோன், சிக்ஸ்த்து என்னது ஹெட்ஃபோன் சொல்லிட்டோமா, சிக்ஸ்த்து வந்து ஸ்டூடியோ மானிட்டர்ஸ், செவன்த்து கேபிள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக DAW, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் சொன்னோம். ஆக்சசரிஸில் நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டினோம். இந்த ஆக்சசரிஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆக்சசரி நான் விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ட்ரைவ், ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் வச்சுக்கிறது எப்போவுமே சேஃப். உங்களோட ப்ராஜெக்ட்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். எப்போவுமே ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி டே முடிஞ்சோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் ஹார்ட் ட்ரைவ் போட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்குனாலும் உங்கள் கம்ப்யூட்டர் கரப்ட் ஆகும், எதையும் நம்பி நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ எப்பவும் செகண்டரியாக ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணி டேட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா க்ளவுடில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறதை க்ளவுடில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேணாம். இப்போ சொல்லும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு 10 days நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, 11th day உங்கள் ஹார்ட் ட்ரைவ் வந்து பிசியில் இருக்க ஹார்ட் ட்ரைவ் கரப்ட் ஆகிடுது. என்ன பண்ணுவீங்க? திரும்ப 10 நாளைக்கான உழைப்பும் போயிடும்.
அதுக்கு பெட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு நாள் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு காப்பியை எடுத்து இதில் வச்சுக்கிறது நல்லது, ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுடைய ஸ்டுடியோ ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோக்கு போகலாமா? நாளைக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.